ஆண்டவர் இயேசுவை குறித்து ஆதியாகம புஸ்தகம் முதல் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. ஆதியாகம புஸ்தகம் 3:15 சொல்லுகிறது, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். இதில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். அந்த ஸ்திரீயின் வித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால், அவர் ஒரு மனிதன் மூலமாக பிறக்கவில்லை. அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே அவர் ஒரு மனிதனாக உருவாகி பிறந்தார். இன்னும் என்னாகம புஸ்தகம் 24:17 சொல்லுகிறது, அதிலே பீலேயாம் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். பாருங்க, அவரை பற்றி சொன்ன எல்லாம் நிறைவேறியது. நட்சத்திரம் என்றால் அரசாட்சி செய்யும் அதிகாரம் பெற்ற மகிமை உடைய தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜா என்று அர்த்தம். அந்த ராஜா யாக்கோபு, அதாவது இஸ்ரவேல் வம்சத்திலிருந்து வருவார் என்பதே அந்த தீர்க்க தரிசனம். அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இருளிலே இருந்த நம்மை மீட்கும்படிக்கு அவர் நமக்கு வெளிச்சமாக வந்தார். நாம் ஆத்தும பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வழியில்லாமல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு அந்த வழியை ஏற்படுத்தி தரவே சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றும் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற பாதாளத்திற்கு நம்மை காத்து ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதே அந்த சத்தியம். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்தில் மனுமக்களுக்காக மரிக்கும்படி வந்தார், பாவங்களை சுமக்கும்படி வந்தார். அது மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்த ஜனங்கள் இப்பொழுது விடுதலை பெறும்படிக்கு, அது மாத்திரம் இல்லைங்க, நம்மை விடுவித்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். எவ்வளவு நல்ல தேவன்! வேதவசனம் சொல்லுவது, ஒருவன் நல்லவனுக்காக மரிக்கலாம், மரிக்கக்கூடும். ஆனால் பொல்லாதவர்களுக்காக யாராவது தன் ஜீவனை கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு நல்லவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஒரு உதவி செய்யலாம். ஆனால் ஒரு அக்கிரமக்காரனுக்கு, ஒரு பொல்லாதவனுக்கு ஒரு உதவியை யாராகிலும் செய்வார்களா? ஆனால் நாம் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் பொழுதே, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மை நேசித்தார். நமக்காக தம் ஜீவனை கொடுக்கும்படி, நமக்காக நம்மால் செய்ய முடியாத அத்தனை காரியங்களையும் அவரே செய்து முடித்தார். சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். அது பாவத்தின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். அது ஒரு ஆர்ப்பரிப்பின் சின்னம். அது பிசாசை ஜெயித்த ஒரு அடையாள சின்னம். பிசாசுகிட்ட இருந்த அதிகாரம் முழுவதையும் உறிந்து கொண்டாராம். கொலோசியர் 2 14-15 ஆகிய வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். நீங்கள் அதை அடிக்கடி வாசித்து அதை சொல்லுங்கள். உங்கள் நாவிலே தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மை அடிமையாய் இருந்த நம்மை விடுவித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினாரே. எவ்வளோ பெரிய தேவன்! நமக்கு அந்த தகுதி இருந்ததா? ஆனால் கிருபையாக தேவன் அதை நமக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. நான் பாவம் செய்து விட்டேன், என் பெற்றோர்கள் செய்த பாவம், ஆகவே எனக்கு நல்வாழ்க்கை இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. பிசாசு உங்களை தந்திரமாய் ஏமாற்றுகிறான் என்ற அர்த்தம். இல்லை இல்லை, பாவத்துக்கான கிரயத்தை ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்து விட்டார். அந்த கடனை அவர் ஜீவனை கொடுத்து அதை தீர்த்து விட்டார். அதனால் நாம் இனி எதற்கும் அடிமைகள் அல்ல, யாருக்கும் அடிமைகள் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணுனா எதையும் மாற்ற முடியும். நீங்கள் இயேசு நாமத்தினால பிசாசை விரட்டவும் முடியும்.
பிசாசு உங்களை கண்டு பயந்து ஓடுவான். ஏனென்று சொன்னால் யூதாவின் ராஜசிங்கமாகிய அவருடைய பிள்ளைகள் நாம், நீங்கள். ஆகவே நீங்கள் எதற்குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் என்ன செய்வேன், எந்த பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார். இனி செலுத்தத்தக்க ஒரு பலியும் இந்த உலகத்தில் உங்கள் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். ஜெய கிறிஸ்து உங்களுக்காக ஜெயித்திருக்கிறார். ஆகவே அதை நினைத்து நீங்கள் இந்த நாளிலே எல்லாம் முடிந்து விட்டது, இனி நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, சுதந்திரித்து கொள்ள வேண்டியது தான் நம்முடைய காரியமாயிருக்கிறது. அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெற்றோர் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், உடைய நாமத்தினால் நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் முடிக்க வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் செய்து வெற்றியோடு சொன்னார், முடிந்தது என்று.